10 to 20% ஆஃப் தி ப்ரெக்னென்ட் உமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இச்சிங் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இச்சிங்க்கு வந்துட்டு மெயின் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சி அப்போ வயிறு பெருசாகும் போது ஸ்கின் வந்து ஸ்ட்ரெச் ஆகிறதுனால வரது தான் இந்த இச்சிங் அப்படின்றது. ஸோ ஸ்கின்னை வந்துட்டு நீங்கள் ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும், நிறைய தண்ணி குடிங்க. அதை தவிர ஸ்கின் வந்துட்டு ஸ்ட்ரெச் ஆகி ட்ரை ஆகிறத அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளாக மாய்ஸ்சரைசிங் லோஷன் மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். லைக் கோகனட் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை கேரமல் லோஷன் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை அலோவேரா அப்ளை பண்ணிக்கலாம். அதெல்லாம் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ட்ரைனஸ் குறைஞ்சிருங்க. நீங்கள் குளிச்சு முடிச்ச உடனே வந்துட்டு இதை அப்ளை பண்ணிக்கோங்க. 2 to 3 times a day வந்து அப்ளை பண்ணிங்கன்னா இந்த இச்சிங் வந்து குறையும். அதை தவிர சோப் வந்து ரொம்ப மைல்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரெஸ்ஸஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காட்டனில் ரொம்ப லூஸானதாக போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதை தவிர உங்களுக்கு வந்து டாக்டர் வந்துட்டு ரொம்ப இச்சிங் இருக்குன்னா ஓரலாக மெடிகேஷன்ஸ் கொடுப்பாங்க. இதை தாண்டியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இச்சிங் நிற்கவே இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம் ப்ரெக்னென்சி டைமில். லைக் கோலிஸ்டாசிஸ் ஆஃப் ப்ரெக்னென்சி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ப்ரெக்னென்சி டைமில் வர ஒரு லிவர் ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் உடனே போய் கைனகாலஜிஸ்ட்டை மீட் பண்ணிடணும்.